ஹாய் எவ்ரிவன். ஸோ மிக மிக முக்கியமான வீடியோ. டிஎன்இஏ 2024 ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, சாரி முடியலை, போயிட்டு இருக்கு. இன் ப்ரோக்ரஸ்ன்னு வந்தால் வெயிட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்எலிஜிபிள் வருதாமே, அப்படி வந்து நீங்கள் நேராக டிஎஃப்சிக்கு போயிருங்க. வேற யாரும் டிஎஃப்சிக்கு போக தேவையில்லை. ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ பயமா இருந்தால் டிஎஃப்சிக்கு போய் கேட்டுருங்க. டிஎஃப்சினா என்னன்னு கேட்குறீங்க? டிஎஃப்சினா டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர், அதாவது உதவி மையம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும், சரிங்களா? எல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஸ்கூல்ஸ்லயோ காலேஜ்லயோ வச்சிருப்பாங்க, ஓகேவா? விலாவரியா பக்கம் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் டிஎஃப்சி பத்தி. டிஎஃப்சி விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நினைங்க வரும். உங்க பிடிஎஃப், அதாவது டிஎன்இஏ வெப்சைட்லேயே பிடிஎஃப் இருக்குங்க. அதுல உங்க அட்ரஸை பார்த்து டிஎஃப்சி சென்டருக்கு அட்ரஸ் பார்த்துக்கலாம், அதிகாரிங்க நம்பர் பார்த்துக்கலாம். ஏன் அப்படி பண்ணாம இருக்கீங்க எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணுங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, பயப்படாதீங்க. எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகாது, இன்எலிஜிபிள் ஆகாது. நீங்க போய் பேசிக்கிட்டீங்கன்னா போதும், டிஎஃப்சியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், ஓகேவா? இன்எலிஜிபிள் ஆகாது, ரேங்க் லிஸ்ட் வந்துடும், ஓகேவா? ஸோ யாருக்கு வராது அப்படின்னா, எதுவுமே பண்ணாம இருந்தீங்க வராது. அதாவது சக்சஸ்ஃபுல் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துடும் ரெண்டுமே. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அண்ட் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வர, ஐ மீன் அப்லோட் ஸ்டேட்டஸும் எல்லாமே கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. இன் ப்ரோக்ரஸ்ன்னு ஏதாவது இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 30th 13ஆம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு நமக்கு டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சரி, ஓகே. சாய்ஸ் ஃபில்லிங் புக் பண்ணணும், நம்ம கிட்ட நீங்க புக் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாங்க. சுட சுட போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு 2-3 நாள் தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன் புக்கிங். உங்களுக்கு ஓகேனா நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், கீழே இருக்க நம்பர்ல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன், கவுன்சிலிங் முடியும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட நம்மளுடைய ரவுண்டு ஷெடியூல்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ ப்ரூவ் பண்ற மாதிரி கொஞ்சம் பிளரா தான் இருக்கும், ஏன்னா வந்து சின்ன ஒரு இமேஜ்ல இருந்து எடுத்தது. போன வருஷத்தோட ரவுண்டு ஷெடியூல் இது. ரவுண்டு ஷெடியூல் இப்படிதான் வரும். ஒவ்வொரு ரவுண்டுமே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இப்படிதான் வரும். இந்த ரவுண்டு 1 வந்து பாத்தீங்கன்னா 200 to 177 முடி கூப்பிட்டுருக்காங்க. இந்த வருஷம் 175 முடி கூப்பிட்டுருக்காங்க, நம்ம கணிச்சோம். ரவுண்டு 2 வந்து 176.99 132 முடி கூப்பிட்டுருக்காங்க. இந்த வருஷம் 145 முடி நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த ரவுண்ட் 3 வந்து 141.86 77.50 முடி கூப்பிட்டுருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம்? 144 இருந்து 4.9 சம்திங் லைக்ல இருந்து 77.5 இருந்து கூப்பிட்டுருந்தோம். இப்படி சொல்லியிருந்தோம். ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் போன வருஷத்தை வச்சுதான் கம்பேர் பண்ணி நம்மளும் சொல்லியிருந்தோம், ப்ரெடிக்ஷன் தான். சோ இப்ப எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்டிலையும் எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் கூப்பிடுறாங்க, அந்த சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அதெல்லாம் அப்புறம் தனித்தனி வீடியோல பாத்துக்கலாம். இப்ப நான் இது எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா, உங்க ரேங்க் என்னங்கிறது ஜூலை 10 தான் தெரியும். அந்த ஜூலை 10க்குள்ள ஒரு ரேங்க் ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த ரேங்க்குள்ள எந்த ரேஞ்சுக்குள்ள வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 190 கட் ஆஃப்னு வச்சுக்கலாமே. 190 நான் இந்த ரேஞ்ச் 10,000 ரேங்க்குள்ள தான் வருவேன், 10,000 இருந்து 9,000 ரேங்க் கூட இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நான் வருவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டிஎன்இஏ வெப்சைட்ல போய் ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று இருக்கும். இது ஜென்ரல் ரேங்க் தான், கம்யூனிட்டி ரேங்க் அப்புறம் பார்த்துக்கலாம், விடுங்க. ஜென்ரல் ரேங்கோட இதுக்கு போட்டிருப்பாங்க, டிஎன்இஏ வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. அந்த ஜென்ரல் ரேங்க் என்னங்கிறது, எந்தெந்த பிரான்ச்சுக்கு ஜென்ரல் ரேங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஜென்ரல் ரேங்க் இப்போ இசி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில ஜென்ரல் ரேங்க் எந்த ஜென்ரல் ரேங்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து தெளிவா போட்டிருப்பாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான் நீங்க இத்தனை நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ரேங்க் வச்சும் பார்க்கலாம் உங்களால. இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், இந்த ரேங்க் கூட தான் நம்ம வருவோம். அதனால சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம உதாசீனப்படுத்தாம நிறைய சாய்ஸஸ் வைக்கணும்னு ஒரு ஒரு புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு, ஒரு 10 சாய்ஸ் வச்சுக்கலாம், 2 சாய்ஸ் வச்சுக்கலாம். வீட்டு பக்கத்திலே காலேஜ் 2 காலேஜ் இருக்கு, பார்த்துக்கலாம், 2 சாய்ஸ் வச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு பேத்துக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்க, இப்போ 1,76,744 ரேங்க் லிஸ்ட் வந்து வந்தது, ஜென்ரல் ரேங்க் போன வருஷம். 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியா இருக்கும், ஒகேஷனுக்கு தனியா இருக்கும், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தனியா இருக்கும். நான் இப்ப ஜென்ரல் மட்டும் பேசுறேன். ஜென்ரலா ஓவரால் எல்லா இதுவும் சேர்த்து, சரிங்களா? ஓவரால் 1,76,744 பேர் ரேங்க் லிஸ்ட் வந்து. இந்த வருஷமும் இந்த எண்ணிக்கை வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். 1,80,000 இருந்து 85,000 வரைக்கும் வரும். இதே மாதிரிதான் ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. அப்போ ஸ்டார்டிங் ரேங்க் வந்து 1 22,761 பேர் கூப்பிட்டுருக்காங்க. இந்த வருஷமும் ஒரு 23,000 பேர் 25,000 பேர் கூப்பிடுவாங்க, நம்பிக்கை இருக்கு. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, 200ல இருந்து 177 முடினா இந்த 177காரன் எவ்வளவு ரேங்க்? 22,761 ரேங்க் ஜென்ரல் ரேங்க். 177 எடுத்தவனே அப்படின்னா இப்ப 180காரன் என்ன யோசிக்கிறான்னா, கண்டிப்பா நம்ம ஒரு ரேஞ்ச் இருப்போம் இல்லையா? கண்டிப்பா 180 எடுத்தவன்
20,000 ரேங்க் கண்டிப்பா இருப்பான். 20,000 ரேங்க் 150 ஆமா 180 எடுத்தவன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரேங்க் இருப்பான். 177 22,761 180 கண்டிப்பா 20,000. ஒரு 15,000 ரேங்க் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 200னா ஒரு 190 இருக்கவன் அப்ராக்சிமேட்ல ஒரு 10,000 ரேங்க்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அக்யூரேட்டா உங்களுக்கு தெரியணும்னா போன வருஷத்தோட வச்சு கம்பேர் பண்ணும் போது அது நான் உங்களுக்கு டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில் அந்த வீடியோ சரிங்களா? அப்ராக்சிமேட்டா 190ல இருந்து 200க்குள்ள எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அப்போ உங்களுக்கு எந்த ரேங்க்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 190ல இருந்து 180க்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப என்ன நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா இந்த வீடியோல 200 இருந்து 177க்குள்ள அந்த கட் ஆஃப் குள்ளே 22,761 பேர் இருக்காங்கன்னா அவ்வளவு பேருக்கு 22,761 ரேங்க் தான் 177. புரிஞ்சுதா? சோ அடுத்தது 176.99 ரவுண்ட் 2 142 படி கூப்பிட்டுருக்காங்க. அதாவது 176.99 22,768 ரேங்க்ல இருந்து 87,049 ரேங்க் முடி கூப்பிட்டுருக்காங்க. 87,049 142 கட் ஆஃப் வந்து என்னது? 87,049 ரேங்க் தான் 142 கட் ஆஃபே. அப்ப 87,000 பேர் வந்து முன்னாடி இருக்காங்கப்பா 142 கட் ஆஃப்க்கு. அப்ப 150 எடுத்தவன் கண்டிப்பா ஒரு 77,000 பக்கம் இருக்கலாம். 160க்கு கண்டிப்பா ஒரு 72,000 இருக்கலாம். 170 இருக்கிறவன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே கம்மி பண்ணிட்டே வாங்க. ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இந்த கட் ஆஃப் இருக்குன்னா அப்போ உங்க ரேங்க் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். உங்க கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்க ரேஞ்ச் இப்ப தெரிஞ்சிருக்கும். ரேஞ்ச் இப்ப சொல்றதுனால ஒரு 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 உஷாரா இருப்பீங்க. அதுக்காக சொல்றேன். சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப எவ்வளவு வைக்கணும் பாருங்க. உங்க முன்னாடி 142 எடுத்தவன் 87,000 ரேங்க் எடுக்கிறானா அப்ப 145 150 142 160 எடுத்தவன் எவ்வளவு கான்சியஸா பண்ணணும்? 75,000 பேர் பின்னாடி இருப்பான். 142 எடுத்தவனுக்கு 87,000 பேர் முன்னாடி இருக்கான். அப்ப நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு பண்ணணும்? சரிங்களா? நல்லபடியா சாய்ஸஸ் வைக்கணும். 2 சாய்ஸ் 3 சாய்ஸ்ல வைக்கக்கூடாது. அதிகப்படியான சாய்ஸஸ் கொடுங்க. ஒரு 50-60 சாய்ஸ் கொடுங்க மினிமம். நான் சொல்லிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையும். அதுக்கு தான் சொல்றேன். அடுத்தது பாருங்க 141.86 கட் ஆஃப்னா 87,050ல இருந்து 1,76,744 ரேங்க் முடி கூப்பிட்டுருக்காங்க. 77.5 கட் ஆஃப். லாஸ்ட் மார்க் 77.5. அதோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1,76,744. இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் வரும். சோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 130 இருக்கட்டும், 120 இருக்கட்டும், 110 கட் ஆஃபா இருக்கட்டும், இல்ல ஒரு 140 கட் ஆஃபா இருக்கட்டும், நீங்களே பாத்துக்கோங்க. ஒரு 140 கட் ஆஃபா இருந்தா உங்களுடைய ரேங்க் கண்டிப்பா 95,000 இருக்கும். ஒரு 130 கட் ஆஃபா இருந்தீங்க அதுக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ரேங்க் வந்து 1 லட்சத்துக்கு மேல தாண்டிடும். 120 இருந்தீங்கன்னா 1,15,000 20,000 தாண்டிடும் உங்க ரேங்க். 110 இருந்தீங்கன்னா 1,30,000 தாண்டிடும். 100 இருந்தீங்கன்னா 1,40,000 தாண்டிடும். இந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேங்க் ப்ரெடிக்ஷன் நாளைக்கு உங்களுக்கு வந்து சுட சுட எக்ஸ்க்ளூசிவா நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஏன்டா இப்ப போட்டேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன். நான் அது வந்து கரெக்டா நான் சொல்லலையா, அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த வீடியோவை. ஒரு 190 200க்குள்ள எவ்வளவு ரேங்க் கூப்பிட்டுருக்காங்க, அதாவது எவ்வளவு ரேங்க் முடி வந்திருக்குது. 190ல இருந்து 150 முடி எவ்வளவு பேர் ரேங்க்ல இருக்காங்க, எந்த ரேஞ்சில் ரேங்க் இருக்காங்கன்னு சொன்னா உங்க ரேங்க் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க இவ்வளவு பேர் முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. 7.5 ரிசர்வேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தமாவே ஒரு 25,000 பேர் 30,000 பேர் தான் அப்ளைவே பண்ணுவாங்க. அப்போ அது ரேங்க் லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 28,000 ரேங்க் தான் வரும். 7.5 ரிசர்வேஷன் சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 சீட்டு தான் பக்கம் இருக்கும். அதுல கிடைக்குமான்னு கேட்டா சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்து. சாய்ஸ் ஃபில்லிங் நல்லபடியா பண்ணீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒகேஷனுக்கு தனி அதுல ஒரு 1000 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து இடஒதுக்கீடு பேர்ல 1 2 3 சீட்டு தான் ஒரு காலேஜ்லயும் இருக்கும். சரிங்களா? அது வேற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பயங்கரமா பண்ணணும் அதுக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நீங்க எவ்வளவு சாய்ஸஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்றேன் சாய்ஸஸ் நிறைய கொடுக்க ட்ரை பண்ணுங்க. 2-3 காலேஜ் பத்தாது. நான் பயப்படுத்தல. அட்லீஸ்ட் உங்க அருகாமையில பாக்குறீங்கன்னா உங்க அருகாமையிலே ஒரு 10 காலேஜ் பாருங்க. 10 காலேஜ்ல ஒரு 4 சாய்ஸ் ஆகுது பாருங்க. ஒரு ஏடிஎஸ் சிஎஸ்சி தான் எடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா ஒரு இசியும் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ஒரு காலேஜ்ல 4 பிரான்ச் வச்சு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். நான் நிறைய வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் போட்டேங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி, இது பார்த்தப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டீட்டெயிலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து விலாவரியா சொல்லி நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க.
ஓகேவா? இப்ப எந்த ரேங்க்ல நீங்க இருக்கீங்க ஒரு கணிச்சிடலாம். அப்ப கட் ஆஃப் முக்கியமா ரேங்க் முக்கியமான்னு கேட்டா ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் நீங்க எந்த கட் ஆஃப் வேணாலும் இருங்க, ஆனா அந்த ரேங்க் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்கா, அது ரொம்ப முக்கியம். ஜென்ரல் ரேங்க் முக்கியமா, கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமா, அது ஒரு விவாதம் இருக்கும். கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம், இல்லைன்னு சொல்லல. பட் எந்த இடத்துல ஜென்ரலா இருக்கீங்கன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் அது முக்கியம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் பத்தி பேசுறேன். நாளைக்கு கம்யூனிட்டி ரேங்க் பத்தியும் பேசுறேன், ஜென்ரல் ரேங்க் பத்தியும் பேசுறேன். அண்ட் எவ்வளவு ரேஞ்சில இருந்து எவ்வளவு ரேஞ்சிலுக்குள்ள எந்தெந்த ரேங்க் இருக்குன்னு நான் பேசுறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் 175 நானு எந்த ரேங்க்ல இருக்கேன், 150 நானு எந்த ரேங்க்ல இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரிங்க. தேங்க்யூ.